நம்மளும் சூப்பரா எடுத்துட்டோங்க. நல்ல கில்ஸ் எடுத்துட்டோம். இந்த வாட்டி ட்ராப் பண்ணிட்டான். ம். இல்ல போன வரையும் டிராப் தான் பண்ணாரு. நீங்க வேணா பாருங்க, வருவார் பாருங்க. ஐ ஹோப். நான் வேற பிரேக் எடுக்கலாமான்னு யோசிச்சேன். பிரேக் சரி வேணாம். இல்லை என் பண்ணிடலாமா? 3 மணி ஆக போகுது இங்கே. 3 மணியா? சரி என் பண்ணிடலாம். சரி ஓகே. நிறைய கில்ஸ் ஓகே எடுத்துட்டோம். பை. ஓகே ஜி. நிறைய கில்ஸ் எடுத்துட்டோமா? ஓகே பை பாய் ஜிஜிஸ். அது என்ன ஏதோ கதை சொல்லணும் நீங்க என்கிட்ட? அது இன்னொரு நாள், அடுத்த வாரம். இன்னொரு நாளா? கேலண்டரில் குறித்து சரி வச்சுக்கோ, ஓகே. சொல்கிறேன். பேக்மேன் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்ப அவன் தானே சொல்லுவான், நம்மள சொல்ல விட மாட்டானே. இல்லை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுவாங்க. அது புரியுது, நம்ம அதுதான் பாட்காஸ்ட் சொல்றேன். மாதிரி இது, அவன் சரியா? சொல்றது. அதான்டா அவன் ஃபுல்லா அவன் கதையை தான் சொல்லிட்டு போன்றான். நீ இப்போ உன் கதையை முடிச்சது இன்னைக்கு. இல்ல அவன் கதையை கேட்ட உடனே நம்ம பயந்து போய் நம்ம சொல்ல வர்றதெல்லாம் மறந்துடுவோம். இது ரொம்ப பெரிய கதைடா அது. எதுடா சொல்ற? எனக்கு சொல்லியிருக்கியா அது? இல்ல சொன்னது சொல்லியிருப்பேன், முன்ன சொல்லியிருப்பேன், நீ மறந்துருப்ப. அது சாந்தோம் வீட்டில் தான். ஷார்ட்டா சொல்லுங்க. என்னதுதான்? ஷார்ட்டாக தான் சொல்லிட்டேன்ல அவகிட்ட. வீட்டில் ட்ராப் ஆகிட்டேன், கரண்ட் போயிடுச்சு, அந்த ஏரியாலே யாரும் இல்லை, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. எது எம்ஆர்சி நகர்ல சொல்றியா? அந்த எம்ஆர்சி நகர் பக்கத்தில் அந்த போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே. அதான் அந்த குட்டி பெட்ரூம் உங்க அண்ணனும் படிப்பீங்களா? ஆமாம் ஆமாம். நீ வந்திருக்க, எனக்கு தெரிஞ்சு பட்டினப்பாக்கம். ஃபோர்ஸ் ரெஸ்ட் நான் வந்திருக்கேன். நீட் ஃபார் ஸ்பீட்லாம் ஆடி இருக்கேன். அப்பதான் உங்க அம்மா கிட்ட நான் காஃபி கேட்டேன், திட்டாங்க உங்க அம்மா. எனக்கு என்ன டவுட்னா, அந்த வீடு ஹாண்டடா இல்ல ஒரு வாட்டி நாங்க ஊய்ஜா போர்டு வச்சு ஆடணும் அதனால ஹாண்டிங் ஆச்சா, இல்ல ஆப்போசிட்ல? ஆமா, அப்போ ஆடும்போது எதுவுமே ஆகல. ஒய்ஜா போர்ட்ல ஆடி இருக்கீங்களா நீங்க? யாரு? நீ உங்க அண்ணா? அந்த காலத்துல எல்லாம் கான்ஜூரிங் படம் எல்லாம் வரல, சோ யாருமே அதை பத்தி சொல்லல, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. எங்க அப்பா அம்மா எல்லாம் நாங்க சின்ன வயசுல பண்ணிருக்கோம். இன்வைட் பண்ற மாதிரி அது. அதான் சொல்றேன், பேய் இன்வைட் பண்ற மாதிரி மட்டும் இல்லடா, போர்ட்டல் ஓபன் ஆகும். நீ பாத்துருக்கல கான்ஜூரிங் அனபெல்லாம்? அப்போ அந்த படம்லாம் இல்லைல்ல, எல்லாம் வந்து அது நல்ல கேம், அது தானா மூவ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க சில்ட்ரனை. யோசிச்சு பாரு எவ்வளோ மோசமானது அதுன்னு. பண்ணுவாங்கடா, எங்க பேரண்ட்ஸ்லாம் சின்ன வயசுல பண்ணியிருக்காங்களாம். யாரையும் இன்வைட் பண்ணாங்களாம், அந்த பர்சன் வந்து பேசினாங்களாம், அதுக்கப்புறம் என் பண்ணிட்டாங்களாம். அந்த பர்சன் அப்போ பண்ண முடியாது. தெரியும், 90% வந்து டீமன்ஸ் தான் வரும், தெரியும்ல. ஸோ அதனாலயா இல்லை அவங்க பக்கத்து வீட்டில் அங்கே ராம்குமார் வீடு தெரியும்ல, கணேஷ்குமார், அவங்கள பற்றி தான் ஹிஸ்ட்ரி தெரியும் அவனுக்கு. அவங்க பாட்டியை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க, கட்டிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அந்த பாட்டி இறந்தாங்க ஒரு அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு ஒரு 1 month முன்னாடி. தான் அவங்க வந்து ஹாண்ட் பண்ணாங்களா இல்லை ஜின்ஸா, அது தெரில. இல்லை பக்கத்துலேயே சுடுகாடு இருக்குல்ல, அதுலேருந்து கூட. ஏன்னா அங்கேருந்து பாஸ் பண்ணி வரும்போதெல்லாம் நிறைய வாட்டி அட்டாக் நடக்கும். தூக்கத்தில் வந்து ஸ்லீப் பேராலிசிஸ் பண்ணி. கிறிஸ்டியன் சிமெண்ட்ரி தான் அந்த இது. கிறிஸ்டியன் சிமெண்ட்ரி என்ன சிமெண்ட்ரி வேணா இருக்கட்டும்டா, நெகட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும். அதான் பேக்மேனும் சொன்னான், இவங்க அண்ணனும் தான் சொன்னான், இவங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்க ஏரியாவில் நைட்ல செம்ம ஜிலோன்னு இருக்கும் அந்த எம்ஆர்சி நகர்ல. ஒரு வாட்டி நம்ம லேட் நைட் படம்லாம் பார்த்துட்டு வருவோம்ல, பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியான கனவு வந்துச்சு. அந்த ரோடு இருக்குல்ல, அந்த கூவத்து ரோடு, அந்த ரோடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வைடாக இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. நான் ஆட்டோவில் வந்துட்டுருக்கேன், சரியா? ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிப்பிக்கல் பேய் இருக்குல்ல, மூஞ்சுக்கு முன்னாடி முடி, ஒயிட் பாடி போட்டு நிறுத்த ட்ரை பண்ணுது. ரொம்ப கிட்ட வந்து அப்படி இப்படி கோல் கீப்பர் மாதிரி பண்ணி பிடிக்க பார்க்குது ஆட்டோவை, மடக்கி என்னதான் அட்டாக் பண்ண வருதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஆட்டோக்காரை எப்படியோ வந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ணி போயிட்டோம். அது மாதிரி ரொம்ப ஒரு வியர்டான ட்ரீம்.
அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்ததே இல்லை, அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. அந்த அன்னைக்கு அந்த கிரேவியார்டை பாஸ் பண்ணி ட்ரீம்லயா? ட்ரீமில் அப்படி வந்துச்சு. ரொம்ப ஆமா ஒரு மாதிரி ட்ரீம் ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சுடா. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. அந்த கிரேவியார்டை சுற்றி தான் வந்தது அந்த ட்ரீம், புரியுதா உனக்கு? கரெக்டாக அந்த கிரேவியார்டுக்கு முன்னாடி தான் அது வந்து அந்த லேடி அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சு ட்ரீமில். அது இல்லாமல் நிறையா வாட்டி மூவி பார்த்துட்டு வருவான்ல, விண்டோ கீழே வச்சுருப்பேன் கொஞ்சம் காற்று வர்றதுக்கு. ஸோ அப்பயே நைட்டு வந்து தூக்கம் வந்தோடனே அப்படியே ஸ்லீப் பேரலிசிஸ் அட்டாக் ஆகும். ஸ்லீப் பேரலிசிஸ் வந்தோடனே அப்படியே யாரோ கையும் காலையும் பிடிச்சி அப்படியே நசுக்கிற மாதிரி இருக்கும். பிக் ஷோ வந்து நசுக்குனா எப்படி இருக்கும் ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஃபியர் உண்டாக்கும் உடம்புல. ஐயோ கண்ணை திறந்தா அவ்வளோதான் அவனை காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் இது பண்ணிகிட்டே இருக்கும். கண்ணை திறந்தா டக்குன்னு எதுவுமே இருக்காது, அவ்வளோதான். அந்த ஸ்லீப் பேரலிசிஸ் எண்ட் ஆயிரும். அதை விட்டு எஸ்கேப் பண்ணுறது அதான் வழி. டக்குன்னு கண்ணை திறந்துடணும், ஸ்டார்டிங்கே ஓப்பன் பண்ணிடணும் கண்ணை. அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு ஸ்லீப் பேரலிசிஸ். அந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணி ஓபன் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான். முடியும் டக்குன்னு கண்ணை திறந்துடணும். வெயிட் பண்ணேன்னு வைய, இன்னும் ஃபியரை உண்டாக்கி ரொம்ப நேரம் உன்னை க்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை க்ரஷ் பண்ணும் போது உன்னோட எனர்ஜியெல்லாம் சக் பண்ணிட்டு இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நடந்தது. அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் வந்து அது என்னாச்சு, எங்கள் அப்பா அம்மா வந்து அது ரொம்ப முன்னாடி, இது எல்லாத்துக்கும் முன்னாடின்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒயிச்சா போர்டுக்கு முன்னாடியா இல்லை அதுக்கப்புறமான்றது தான் எனக்கு தெரில. பட் என்னாச்சு, எங்கள் அப்பா அம்மா யூஎஸ் போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் அண்ணன் யூஎஸில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து ராய்பேட்டாவில் விட்டாங்க. அங்கே ஒரு மாதம் அப்படி இருந்தேன். சரி நடுவில் ஒரு 2 நாள் போய் இருக்கலாம். சுரூரம் நானும் போனேன், என் கசின் தெரியும், ஏதோ எடுக்கிறதுக்கு போயிருந்தோம், க்ளோத்ஸ் ஏதோ எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணலாம். ஓகே ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக 6 மணிக்கு அப்படி என்ன சொன்னால், நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க. இருறா, இன்னைக்கு இருந்துட்டு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், டிவிலாம் பார்க்கலாம், மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை என்னாலாம் முடியாது, நான் போகிறேன், 5 நிமிஷத்தில் போகிறேன், வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி இது பண்ணிடணும். என்னடா இப்படி பண்ணுற, கடைசி நேரத்தில் காலை வரை விட்ற அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன் அப்படின்னா. சரி அப்போ நீ போகணுன்னா போ, நான் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி போயிட்டு நைட் என்னாச்சு, ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்புறம் செம்ம ஹெவி ஸ்டார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை பற்றி எனக்கு தெரியாது. அப்போல்லாம் இன்டர்நெட்டு கூகுள் அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் தானே இருக்கும். ஸோ ஃபோன்லலாம் எதுவுமே இல்லை, டேட்டா இல்லை. அப்போல்லாம் நோக்கியா 2210 தான். நான் வரதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டேன். அது இல்லாமல் வீட்லேயும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி 100% பேட்டரி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அப்படி மூச்சு விடுறீங்க. எல்லாம் அந்த எமர்ஜென்சி லைட்ஸ்லாம் வச்சுருப்போம் தெரியுமா, ப்ளக் பண்ணி வச்சுருப்போம். கரண்ட் போச்சுன்னா டக்குன்னு ஆன் ஆகும். ஒரு 3 இருந்தது, எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சுட்டேன். மழை பெய்யும் கரண்ட்டு போகும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 12 o'clock 1 o'clock அப்படி சரியான மழை. சரி நம்ம ஒரு வேளை போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா, அந்த படிக்கட்டு இருக்குல்ல, படிக்கட்டுக்கு மேலே வரைக்கும் வந்துச்சு. கதவு உள்ளுக்கெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ ஃப்ளட்டிங் ஆயிடுச்சு. ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி வெயிட் பண்ணுவோம், மழை நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாயிரும் அப்படின்னு நினச்சேன். ஓவர் ஃப்ளட் ஆகி மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு பயமாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு, கரண்ட் போயிடுச்சு. எமர்ஜென்சி லேம்பும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிச் டார்க்காக இருந்தது, ஃபோன் லைட் மட்டும் இருந்தது. ஸோ திடீர்னு வந்து ஃப்ரண்ட் டோரில் வந்து நாக் ஆச்சு, டக் 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 அப்படின்னு நாக் ஆச்சு. இக்னோர் பண்ணிட்டேன். ஒரு வேளை நாய் அங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பான் தெரியும்ல, நாய் வந்து ஒரு வேளை சொரிஞ்சிட்டு இருக்கும்போது கதவுல லீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, டக் 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 டக்குன்னு அப்படியே பேய்ங்க ஆட்டம், இது கதவை நாக் பண்ணணும் அந்த மாதிரி ஆச்சு. யாரா அது, யாராச்சும் சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்களா மேலே இருக்க பீப்புள் அப்படின்னு நினச்சேன். ஸோ டக்குன்னு போய் ஃபாஸ்ட்டாக கதவை திறந்து வெளியே பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் மேலே அவங்கள கூப்பிட்டேன், மேலே இருக்க நேபர்ஸை கூப்பிட்டா எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஒரு ஃபியூஸ் போயிருக்குமோ அது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை, ஃபுல் ஏரியாவில் டோட்டல் பிளாக் அவுட்டு, பிச் டார்க்காக இருக்குது வெளியே.
தண்ணி வேறு இருக்குது. சரி உள்ளே வந்து கதவை பூட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெட்ரூம் கதையும் பூட்டிட்டு சரி தூங்கலாம்னு நினச்சிட்டு தூங்க பார்த்தேன். பார்த்தா 5 மினிட்ஸில் திருப்பி கதவு நாக்கு மெயின் டோரில். நான் அது இக்னோர் பண்ணி அப்படியே என்னடா இது ஒருவேளை திருட எவனாச்சும் வந்துட்டானா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் நாக் 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 திடீர்னு டமால்னு கதவு திறக்கிற சவுண்டு மெயின் டோரு. அதுக்கப்புறம் ஐயோ திருடங்க வந்துட்டாங்க போல இருக்கு, உண்மையிலே கதவை வேற உடச்சிட்டாங்க போல இருக்கு. நான் வந்து பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பெட்டு 3 பெட் இருக்கும் அந்த பெட்ரூமில், நேரத்தில் கணேஷ் மாதிரி கடைசி பெட்டில் போயிட்டு அதுக்கு அடியில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா டமால்னு பெட்ரூம் கதவு திறக்குது. அதுக்கப்புறம் ஹெவி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. டக் டக் டக்கு நடந்து பெட்டு மேலே ஏறுறாங்க யாரோ. ஏறிட்டு திடீர்னு டமால்னு பெட்டு உடையிற சவுண்டு வருது. ஹெவி பர்சன் வந்து பெட் மேலே ஏறினா என்ன, உடன் பெட் மேலே அப்படியே உடஞ்சிது. தொப்புன்னு கீழே விழுந்தாங்க யாரோ. அதுக்கப்புறம் க்ரால் பண்ணி வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ என்ன ஆக போகுது ஏதா போகுது, திருடனா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நினச்சிட்டேன் ஆஹா ஆமாம் பேராநார்மல் தான் அப்படின்னு நினச்சேன். காலை வந்து பிடிச்சான் எவனும், அப்படியே தட்டி விட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் காலை பிடிச்சான். அதோட பிளாக் அவுட் ஆகிட்டேன். காலைல எழுந்திரிச்சு பார்த்தா நான் பெட்டுக்கு அடியில் படுத்து கிடக்குறேன். பிரைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். இதான் நடந்துச்சு. பட் கதவுல மூடி தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு சத்தம் வரைக்கும் கேட்டிருக்கு உடைச்ச மாதிரி. ஃபுல் பிட்ச் பிளாக்ல ஆனால் கிளியராக சவுண்டு கேட்டுதுரா. மெயின் டோர் ஸ்லாம் ஆகி ஓப்பன் ஆகிற சவுண்டு வந்தது. அப்புறம் பெட்ரூம் டோர் ஸ்லாம் ஆகி ஓப்பன் ஆகிற சவுண்டு வந்தது. மெயின் டோர் ஸ்லாம் ஆகி கேட்டுச்சுன்னா அப்போ கதவு திறந்துருக்கணும். அதே திறந்துருக்கணும். அதுதான்டா, அதெல்லாம் ஃபியர் கிரியேட் பண்ணுவாங்க சவுண்ட்ஸ் வச்சவங்க. ப்ளஸ் என்னை வந்து காலை பிடிச்சான்ல 2 வாட்டி. பெருசாக ஏதோ ஒரு மாதிரியான கை தான் அது. நார்மல் ஹியூமன் கை மாதிரி ஃபீல் ஆகல. ஏதோ ஒரு மாதிரியா அருவருப்பாக இருந்தது. ஆமாம் சில்லுன்னு இருந்தது. ஒரு அனிமல் கை மாதிரி ஒரு மாதிரி. என்னங்க ஆமா எப்படி எப்படி சொல்றீங்க உங்களுக்கு பேய் பிடிச்ச சில்லுன்னு இருக்கும்ட்டு? ஃபீலிங் தெரியும் அவனுக்கு டிஃபரெண்டா இருக்கும் அந்த கை பிடிக்கும். அதுதான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொன்று நடந்திருக்கு அந்த ஆப்போசிட் பெட்ரூமில். சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்க தனி ரூம் வச்சுருக்காங்க, நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே படுத்தவங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வந்து பயம்லாம் இருக்காதுல்ல. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னுட்டு யாரோ வந்து கம்ப்யூட்டர் ரூமில் கழுத்து பின்னாடி வந்து யாரோ மூச்சு விட்டுருக்காங்க. நீ ப்ரீத் பண்ணுறல ஹெட்ஃபோன்ஸில் அந்த மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டு இருந்தான் யாரோ. நான் வந்து என் மைண்டில் வந்து எங்கள் அப்பா வந்திருக்காரு, எங்கள் அப்பா என் பக்கத்தில் வந்திருக்காருல, எங்கள் அப்பா எங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரூமில் எங்கள் அப்பா பக்கத்தில் தான் படுப்பேன் நான். அந்த ரூமில் இருக்க ஞாபகத்தில் தூங்கிட்டு இருக்கேன் நான். நான் வந்து தூக்கத்திலே வளர்றேன். எங்கள் அப்பா வந்து எதுக்கு மூச்சு ரொம்ப விடுறீங்க, கொஞ்சம் தள்ளி படுங்க. யாரோ என்ன ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு ஹெவி ஹேண்டு மாதிரி இருந்தது. நான் எங்கள் அப்பா தான் நினச்சிருந்தேன். கொஞ்சம் தள்ளி படுங்க, ரொம்ப சத்தம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரெஸ்பான்ஸே வரல. அதுக்கப்புறம் கண்ணு லேசாக திறந்தேன். திடீர்னுட்டு ரியலைஸ் ஆச்சு, ஓ நம்ம தான் இந்த ரூமில் படுத்துருக்கோமே, அப்போ யார் அப்படின்னு யோசித்தேன். டக்குன்னு பயம் வந்துச்சு. அப்படியே எகிரி குச்சி போய் அந்த பெட்ரூமில் போய் தூங்கிட்டாங்க. ஸோ அந்த ரூமில் தான் ஏதோ இருக்குடா, அந்த சைட்லேருந்து தான் ஏதோ அட்டாக் பண்ணுது அந்த கம்ப்யூட்டர் ரூமில். அந்த அவனோட பாட்டியோட பேயா, இல்லை இந்த வீட்டில் ஜின்ஸ் இருக்கா, இல்லை அந்த ஒய்ஜா போர்ட் யூஸ் பண்ணனால போர்ட்டல் ஓப்பன் ஆகி டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுதா, இல்லை சுடுகாட்டில் இருந்து வருதா? இல்லைங்க, டீமன்ஸாக இருந்தால் நீங்கள் பேசவே முடியாது, உங்களை பேசியே இருக்க மாட்டேங்க நேரம். எடுத்தோடனே ஒன்று அடிக்காதுரா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபியர் கிரியேட் பண்ணி உன்னை வீக் ஆக்கிரும் மென்டலி. இல்ல நான் என்ன சொல்றேன், வீடு காலி பண்ணிட்டு அங்க தானே படுத்தோம், அந்த ரூம்ல தானே படுத்துறோம் நீயும் நானும். அதான்டா, மற்றவங்க இருந்தா எதுவும் ஆகாதுரா. தனியா வீட்டில் மாட்டினேன், இல்லை அந்த ரூமில் தனியாக தூங்கினேன்னா அப்போ நான் ஸ்லோவாக ஃபியர் கிரியேட் பண்ணி உன்னோட நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீட் பண்ணும் அது. புரியுதுல்ல? நீ பயம் காமிக்கலன்னு வையேன், பேக்மேன் சொன்ன மாதிரி நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், எனக்கு வந்து பயம் இல்லை, என்கிட்ட வச்சுக்காத அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா எதுவும் பண்ணாது.
அப்போ சின்ன வயசு அதெல்லாம் தெரியாது. இன்னொரு விஷயம், எனி பவர்ஃபுல் போட்டோ வச்சுட்டீங்கன்னாக்கா அல்லாஹ்க்கு அந்த இது இதுல காமெடி என்னன்னா அந்த ஜீசஸ்க்கு ரூம்ல ஜீசஸ் தான் எங்க அப்போ அப்பா நமாஸே படிப்பாரு. சரியா? இல்லங்க, குரான் எல்லாமே உங்க அங்கதான் இருக்கு. ரிலிஜன்ல ஆ. போட்டோ ஏதா இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஏதோ போட்டோ போட்டோனா என்ன அந்த போட்டோ, என்ன போட்டோ வைப்பீங்க? அதான் அந்த குரான்ல எழுதியிருக்க அந்த பிரேயர்ஸ் அதெல்லாம் வேர்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாம் இருக்குமா? இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வேர்சஸ் அதெல்லாம் ஓகே அதுல ஓகே. பிரிண்ட் பண்ணி ஓ, வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு போட்டோ இது மாதிரி ஃப்ரேம் இருக்கும். ஓகே. அதுதான் அது எனக்கு கூட அது கூட அதிசயமா பவர்ஃபுல் தானே. இருக்கு. அங்கதான் பிரேயர் படிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்கன்னா அங்கேயே இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னா அப்போ என்ன அப்படின்னு புரியல. அதனால தான் யோசிக்கிறேன் ஒருவேளை ஜின்னா இருக்குமோ அப்படின்னு. நான் அங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஏன்னா அவங்களும் ப்ரே பண்ணுவாங்க ஜின்ஸ் தெரியும்ல. அவங்களும் முஸ்லிம் ஜின்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒருவேளை அங்க அவங்க வந்து கண்டினியூஸாக ப்ரே பண்ணுவாங்க. புரியுதா அவங்களுக்கு? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். பட் அவங்க மெலிஷியஸாக இருக்க மாட்டாங்கல்ல. ரிலிஜியஸ் ஜின்ஸ் வந்து எப்பவுமே ட்ரபிள் கொடுக்க மாட்டாங்க. இது ஏதோ அதுதான் ஒன்று வந்து சொல்றேன். ஈவில் இது மாதிரி தான் இருந்துச்சு. அது கிளியரா ஆனா தெரியுது என்ன. இன்னொன்னு, டீமனா இருக்க வாய்ப்பே இல்ல. டீமன்னாக்கா நீங்க உயிரோட இருக்க முடியாது நேரம். எடுத்த உடனே அட்டாக் பண்ணாதடா. அதான் சொல்றேன். இல்லையா? அதுக்கு பவர் இருக்காது. உன்னை வீக் பண்ணி உன்னோட எனர்ஜியை சக் பண்ணி உன்னை கடைசியில கண்டம் ஆகிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். புரியுதா? நீனே உன் அப்படின்னா லைஃப்பை கிவ் அப் பண்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் உன்னை ஜி பொசஸ் பண்ணும். உன்னை பொசஸ் இருங்க, பண்ணதுக்கப்புறம் எதுவும் பண்ண இப்போ நீங்க முடியாது. இப்போ சொல்லு. நீங்க சொல்றதுல ஒரு பெரிய மேட்டர் இருக்கு. ம் ஒரு டீமன் வந்து ஏன் என்ன பயமுறுத்தி ம் என்கிட்ட இருந்து அந்த பவர்ஸை எடுத்து ம் என்னை கொலை பண்ற அளவுக்கு போகுது. அப்ப அதோட பவர்ஃபுல்லா நானு? ஏன்னா அதுக்கு அதான் சாப்பாடு. அஃப்கோர்ஸ் நீ அதோட அதுதான் பவர் ஜி, நான் அதிகம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹியூமன் பீயிங்க்கு அவ்வளோ அதனாலதான் பவர் அதை இருக்குடா. அட்டாக் பண்ணி நம்ம வந்து நம்ம அதான் 4% சொல்ல பிரெயின் தான் வரேன். யூஸ் பண்றோம். சரியா? மீதி ம், 94% 95% வாட் எவர் அதை வந்து யூட்டிலைஸ் ம். பண்றது இல்ல. அதெல்லாம் யூஸ் பண்ணா அப்போ என்கிட்ட எனக்கே தெரியாம ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு. அது வந்து அது எடுக்குது. என்னை எல்லார்கிட்டயும் பயமுறுத்தி இருக்குடா. என்கிட்ட இருந்து எடுத்துட்டு அவன் போகுது. வந்து அதான் உடம்புல கரண்ட் எவ்ரிபடி ப்ரொடியூஸ் எவ்ரிபடி பண்றான். சேயிங் ஹியூமன்ஸ், சேயிங் ஹியூமன்ஸ். லெவிட்டேட் பண்றான். அவுட் ஆஃப் பாடி போறான். ம். இவ்வளோ பவர் இருக்குல்ல. எல்லாமே பவர் தான். எவ்ரிபடி ஹேஸ் தட் பவர். யா, எனிபடி கேன் டு தட். அதனால தான் ஹியூமன் பீங்ஸ் ஓகே, அட்டாக் பயப்படாம பண்ணுவாங்க. இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா ம். அவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம பவரை பத்தி நமக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதானே ஏன்னா ஒரு சில நானும் ப்ரீஸ்ட் ஆண்டவும் அவங்கலாம் எக்ஸாசிஸ்ட்லாம் இருக்காங்களா, அதுவும் ஒரு பவர் தானே. பயப்படாம சண்டை போடுறாங்க. நான் நான் ஒரு மேட்ரு சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லு. நானும் ஆண்டவும் ட்ரிங்க்ஸ் பண்ணோம் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ம் ஃபுல்லா ஆளுக்கு 3 பேர்